பிரீதா 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 ஏய் பிரீதா அவளுக்கு என்னாச்சு? டாக்டருக்கு ஃபோன் பண்ணி உடனே இங்க வர சொல்றேன். அத்தை நிஜமாவா? ரியலி? என்ன நிஜமாவா? இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? உனக்கு இன்னுமா புரியல? பைத்தியக்காரா, நீ அப்பாவாக போற. அப்புறம் நான் பாட்டி. பிரீதா இஸ் பிரெக்னன்ட். சாரி. Congratulations கரண். உனக்கு தெரியுமா, என் வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு ஷர்லனுக்கும் இப்படிதான் நடந்தது. முதல்ல தலை சுத்துச்சு, அதுக்கப்புறம் வாந்தி எடுத்தா. அதே சிம்டம்ஸ் இன்னைக்கு உனக்கும் வந்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியும்ல? மாமி, ஆனா நீங்க 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 எப்படி இவ்வளவு ஷுவரா சொல்றீங்க? ரித்திகா, உனக்கு என்னமா ஆச்சு? இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியாதா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? எந்த பொண்ணாவது உண்டாகிறான்னு வச்சுக்கோ, அவ முகம் ரொம்ப டிஃப்ரெண்டா பிரகாசமா இருக்கும். பாத்தியா, இவ முகத்தை பாரு, எவ்வளவு பிரகாசமா இருக்குல்ல? மை காட். அதோட இந்த பிரகாசம் ஒரு புது வாழ்க்கைக்கான பிரகாசம். இது ரொம்ப அழகான பிரகாசம். அம்மா ஆகிற அந்த அழகு இருக்கே. என்னோட மருமக ராக்கி எப்பவுமே தப்பு பண்ண மாட்டா. கரீனா, உனக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கும் இப்படிதான் ஆச்சு. அன்னைக்கு வீட்ல பூஜை நடந்துச்சு. உனக்கு தலை சுத்தி படியில இருந்து கீழே விழுந்துட்ட. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீ பிரெக்னன்ட்னு. ஞாபகம் இருக்குல்ல? கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராக்கி, வாழ்த்துக்கள். இங்க வா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அத்தை, உங்களுக்கும் வாழ்த்துக்கள், நிறைய வாழ்த்துக்கள். நீ பாட்டியாக போற, நான் கொள்ளு பாட்டி. அத்தை, எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, நம்ம வீட்டோட தலையெழுத்து மாறி புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. அத்தை, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணி. கங்க்ராச்சுலேஷன்ஸ்கா. ஷாலி, நீங்க பாரு, நீ எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சல, ஆனா பாத்தியா, பிரீதா நான் கேட்காமயே எனக்கு கிஃப்ட் கொடுத்துட்டா. தேங்க்யூமா. சரி, நான் இந்த சந்தோஷமான விஷயத்த மகேஷ் கிட்ட சொல்லிட்டு அம்மா, வரேன். நானும் உங்க கூட வரேன். அண்ணா இந்த குட் நியூஸ கேட்டு சந்தோஷத்துல பைத்தியம் ஆயிடுவாரு. அட இல்ல, அவன் இப்பதான் பைத்தியமா இருக்கான். 3 மாசம் ரூம்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருந்தான். இத கேட்டதும் அவனுடைய பைத்தியம் தெளிஞ்சு போயிடும். வா வாங்க. வா 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 வா. இப்ப நான் போய் இத சரளா கிட்ட சொல்லிட்டு வரேன். இந்த விஷயத்த நான் சரளா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நீங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சொன்னீங்க, அவ்வளவுதான். ஏன்னா இந்த உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. ஒரு வருங்கால பாட்டி தான் இன்னொரு வருங்கால பாட்டி கிட்ட இந்த குட் நியூஸ சொல்லணும். நானும் இப்போ இந்த குட் நியூஸ கிரீஷ் கிட்ட சொல்லிட்டு வரேன். அது வந்து கிரீஷ் கிட்ட இந்த குட் நியூஸ் சொல்லி ஸ்வீட் வாங்கிட்டு வர சொல்றேன். We have to celebrate, right? அண்ணா, அண்ணி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்படின்னா நான் அத்தையாக போறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வருங்கால அத்தை பிருத்வி கிட்ட இந்த குட் நியூஸ் சொல்ல போறா. ஓகே? ஒரு தடவை கன்ஃபார்ம். தேங்க்யூ.
அட ஃபோன் வருது. நான் எடுக்க மாட்டேன். ஏதாவது இம்பார்ட்டன்ட் காலா இருக்கும். இந்தா, இப்பதான் நீ ஒழுங்கா வேலையவே ஆரம்பிச்சிருக்க. ஏதாவது அர்ஜென்ட் காலா இருக்க போது. நான் இங்கதான் இருக்கேன். இப்போ வந்துடுறேன். ஓகே. என்னாச்சு ஜானகி? இப்படி பாத்துட்டே இருந்தா எப்படி? உள்ள வான்னு சொல்ல மாட்டீங்களா? என்னாச்சு ஜானகி? யார் வந்திருக்காங்க? ராக்கி. ராக்கி நீங்களா? ஏன் வாசலே நின்னுகிட்டு? உள்ள வாங்க, தண்ணி கொண்டு வா. நீங்க உள்ள வாங்க ராக்கி, உள்ள வாங்க. வாங்க ராக்கி, இது உங்க வீடு மாதிரி. அம்மா, உங்க மொபைல்ல நெட்வொர்க் இருக்கா? என் மொபைல்ல. எப்படிமா இருக்க? ராக்கி ஆண்டி, நீங்க எப்ப வந்தீங்க? ஸ்ருதி, திடீர்னு உங்களை இப்படி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுல பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடம்பு இப்ப எப்படி இருக்கு? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க தண்ணி குடிங்க. இந்த இருக்கட்டும் சரலா. அப்புறம் வீட்டுல மத்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கும். என்னங்க, நீங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா இப்பெல்லாம் எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கீங்க. அது நல்லா இல்ல. ஏன் இப்படி இருக்கீங்க? விஷயம் அந்த மாதிரி வெளியே போக தோணவே மாட்டேங்குது. அதனாலதான் நான் எங்கேயுமே போறதில்ல. ஆனா ஒரு விஷயம் நடந்ததால வேற வழி இல்லாம வர வேண்டியதாயிடுச்சு. அதுவும் அந்த விஷயம் கரண் பிரீத்தாவை சம்பந்தப்பட்டதுங்கிறப்ப இங்க நான் வந்துதானே ஆகணும். கரனும் பிரீத்தாவும் நல்லா இருக்காங்கல்ல? சரலா, தயவு செஞ்சு என்ன நம்புங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு கரண் பயங்கரமா சத்தம் போட்டான். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. கரண் சத்தம் போட்டானா? பிரீத்தாவையா? ஏ சரலா, சொல்லுங்க. பிரீத்தாவோட வெயிட் நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாகுது. அதோட உங்களுக்கு தான் தெரியும்ல, பொண்ணுங்களுக்கு மட்டும் வெயிட் அதிகமாயிடுச்சுன்னா அதிகமாயிட்டே தான் இருக்கும். பொதுவா சொல்லுவாங்கல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுங்களோட வெயிட் அதிகமாயிட்டே போகும்னு. ஆமாங்க, நான் கூட ஒரு ஃபிலிம் பார்த்தேன். அதுல அந்த பையன் பொண்டாட்டியே விட்டுட்டான். அதுவும் அவன் குண்டானதுனால. ஒரு நிமிஷம் ஜானகி ஆண்டி. ராக்கி ஆண்டி, எங்களுக்கு நல்லா தெரியும் உங்க புள்ள த ஃபேமஸ் கரண் ரொம்பவே ஃபேமஸ், ரொம்ப பெரிய கிரிக்கெட்டர். ஆனா அக்காவோட வெயிட் கொஞ்சம் அதிகமாகறதால மாமாக்கு என்ன ப்ராப்ளம் ஆக போகுதுன்னு எனக்கு புரியவே இல்லையே. நீங்க ரெண்டு பேரும் வாய் முடுறீங்களா? உங்க வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்கீங்க. நீங்க இவங்க பேசுனதை பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க சொல்லுங்க, ஆக்சுவலா என்ன விஷயம்? ஐயோ கடவுளே, எனக்கு புரிஞ்சிடுச்சு. எங்க நீங்க நேரடியாவே சொல்லலாமே. உங்க பையன் கரனுக்கும் ஏதோ ஒரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிடுங்க. அதனாலதான் எங்க பிரீத்தாவை குறை சொல்லிட்டு இருக்கான். இங்க பாருங்க, எங்க பிரீத்தா இருக்காளே, எல்லாரை விட, அதுவும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரை விட வெள்ளையா அழகா இருக்கவ. மூக்கு முழியுமா லட்சணமா பார்க்க எப்படி அழகா இருக்காளோ அப்படி அழகா அவளோட குணமும். அன்பானவ, நல்லவ. இந்த மாதிரி பொண்ணு அவனுக்கு எங்கேயும் கிடைக்க மாட்டா. போதும் ஜானகி, நீ எதுக்கு டிவில இப்படி குப்பை படத்தை எல்லாம் பாத்துட்டு உட்காந்துட்டு இருக்க? முதல்ல இந்த கேபிள் கனெக்ஷன் நான் கட் பண்ணிடுவேன். ஐயோ வேண்டாம்க்கா, நான் இங்கிலீஷ் பிக்சர் தான் பாக்குறேன். இங்கிலீஷ் பிக்சர் எல்லாம் குப்பையா என்ன? ஓ, ஒரு நிமிஷம். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? அட, எது தெரியுதோ அதை பார்த்து என்னால புரிஞ்சுக்க முடியாதா என்ன? போதும் நிறுத்து ஜானகி, அவங்க முன்னாடி இப்படி பேசிட்டு இருக்காத. ராக்கி, இவங்க இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க, எனக்கு கரணை பத்தி தெரியும், அவன் இப்படி பண்ணிருக்க மாட்டான். ஆனா ஒருவேளை நிஜமா அவன் அப்படி பண்ணியிருந்தா, நிச்சயமா சொல்றேன், நான் உங்களுக்காக கூட பார்க்க மாட்டேன். பிரீத்தாவோட கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் வந்தா கூட நான் அவனை சும்மா விட மாட்டேன். நான் அங்க வந்து அவனை பலார்னு அரைஞ்சிருவேன். அவன் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது, அவ்வளவுதான். என்ன சிரிக்கிறீங்க ராக்கி? எப்படி சிரிக்கிறாங்க பாத்தீங்களா? பாத்தீங்களா, நான் இவங்களே சிரிக்க வச்சிட்டேன். ஆனா நான் ஆரம்பத்துல இருந்து சிரிச்சிட்டு தானே இருக்கேன். அப்படியா? நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்க. என் மனசு படபடன்னு அடிச்சுக்குது. நீங்க இல்ல சரலா, நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க என்ன பயமுறுத்திட்டீங்க? நீங்க பயந்தீங்களா? ஆமா, நீங்க என்னமா கிண்டல் பண்றீங்க? 3 மாசம் நீங்க பண்ண வேண்டியதை ஒரே முறையில பண்ணிட்டீங்க. பரவாயில்லையே, தேங்க்யூ. இல்ல ஒரு நிமிஷம். நீங்க இப்போ எதுக்காக சிரிச்சீங்க அத சொல்லுங்க. நீங்க இப்ப எதுக்காக வந்திருக்கீங்க? கரண் பிரீத்தாவை எதுக்காக திட்டினா? எனக்கு எதுவுமே புரியல. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் உண்மையிலேயே நிஜம்தான். பிரீத்தாவோட வெயிட் அதிகமாயிட்டே இருக்கு.
ஆனா அதுக்கப்புறம் சொல்ல வேண்டிய விஷயத்த நான் அப்ப சொல்லல. சோ இப்ப சொல்லிடுறேன். சரளா, இங்க ஸ்ருதிய தவிர இன்னொரு குழந்தை வரப்போகுது. அது உங்களை ரொம்ப தொல்லை பண்ண போகுது. என்னையா? அம்மா, மாம், மம்மி அப்படியெல்லாம் கூப்பிடாது. உங்களை என்னன்னு கூப்பிடும் தெரியுமா? பாட்டி. அப்படி சொல்லுங்க. கடவுளே, நான் சித்தி ஆக போறேனா? நான் சித்தி? அட கடவுளே, ஐயோ ஜானகி ஆண்டி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருங்க ஒரு நிமிஷம். ஐயோ மா, நான் சித்தி, மா நான் சித்தி. ஓ மை காட், ஓ மை காட். நீங்க உண்மையிலேயே என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்க. பிரீதா அம்மாவாக போற, கரண் அப்பா. உண்மையா? இருங்க, நான் போய் இப்ப ஸ்வீட் கொண்டு வரேன். ஒரு வருங்கால பாட்டி இன்னொரு பாட்டி வீட்டுக்கு வெறும் கைய வீசிட்டு வந்துருவாளா என்ன? நான் வரும்போதே ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். வாழ்த்துக்கள். லட்சம் முறை கோடி முறை வாழ்த்துக்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். வருங்கால சித்தி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ so much ராக்கி ஆண்டி. ஜானகி, வாழ்த்துக்கள். எவ்வளவு இனிப்பான விஷயத்த சொன்னீங்க. இந்தாங்க, முதல்ல உங்களுக்கு தான் ஸ்வீட். நீங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. ராக்கி, பிரீதா என்கிட்ட சொல்லவே இல்லையே. எப்படி சொல்லுவா? ஏன்னா நான் தான் 2 பேர்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். சரளாக்கு யாரும் போன் பண்ணி எதையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டேன். நான் தான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டேன். எதுக்குன்னா ஒரு வருங்கால பாட்டி இன்னொரு வருங்கால பாட்டி கிட்ட இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். சோ அதான் உங்களை பார்க்க வந்தேன். சரி சரி, இப்ப இன்னொரு விஷயம். இன்னைக்கு சாயங்காலம் எங்க வீட்ல பார்ட்டி இருக்கு. இன்னைக்கு அத்தையோட பர்த்டே மட்டும் இல்ல, கூடிய சீக்கிரமே நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி குழந்தை நம்ம வீட்டுக்கு வரப்போறான்ல, அதை கொண்டாடுதான் பார்ட்டி. கண்டிப்பா கொண்டாடணும். நீங்க எல்லாரும் வரணும். நாங்க எல்லாரும் கண்டிப்பா அங்க வரோம். நீங்க கூப்பிடலனாலும் நாங்க அங்க வந்துருவோம். நான் என் கையாலேயே ஸ்வீட் செஞ்சு கொண்டு வந்து பிரீதாவுக்கு, கரனுக்கு, அப்ப எனக்கு எல்லாருக்கும் தான். உண்மையை சொல்லட்டுமா சரளா? இந்த 3 மாசத்துல நான் உடைஞ்சு போயிட்டேன். ஆனா பிரீதா இவ்ளோ பெரிய நல்ல செய்திய சொல்லியிருக்கா. என் மனசு நிறைஞ்சிருச்சு. மறுபடியும் இந்த வாழ்க்கையை வாழணும்னு ஆசை வந்துருச்சு இந்த குழந்தைங்களுக்காக. சரி, நான் கிளம்புறேன். சரி, இன்னைக்கு ஈவினிங் நிச்சயமா பார்ட்டிக்கு வந்துடணும். கண்டிப்பா வரோம். வரேன். வருங்கால சித்தி, ரெடி ஆயிடுன்னு. சரி, பாய். Bye. கிளம்புறேன் ஜானகி. மா, oh my god. ஐயோ அம்மா, சந்தோஷப்படுமா. இதுக்கு போய் அழுதுட்டு இருக்கீங்க? இது கையிலேயே இருக்கட்டும், அவுத்துறாத. என்ன பாட்டி, என்ன நடக்குது? யாருடைய கண்ணடியும் படாம இருக்க இவ கையில கருப்பு கயிறு கட்டி விடுறேன். இன்னொரு விஷயம், இவ அம்மா ஆக போறால, ஒருவேளை நீ மட்டும் இவள தொல்லை பண்ணன்னு வச்சுக்கோ, உன்னை நான் தோப்புக்கரணை போட வச்சிருவேன். அப்புறம் நல்லா அடிப்பேன். அட என்ன? எஸ், சரியாப்பா, குட் பாய். வீட்ல எல்லாருக்கும் என்னாச்சு? இவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க. அது இருக்கட்டும், நீ ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? கரண், நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு தடவை டெஸ்ட் எடுத்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமே. நீ நான் பிரெக்னன்ட்டா தான் pregnant-ஆ இருக்க. ஓகே பட் இருந்தாலும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, டெஸ்டும் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் உன்னை சந்தோஷமா இருக்க சொல்றாங்கல்ல, சந்தோஷமா இரு. பி ஹாப்பி. ஸ்மைல். ஹே பேபி, ஹலோ பேபி, எப்படி இருக்க? ஹலோ, ஹைலாம் விடு. உன்னோட ஃபேவரட் வைஃப் பிரெக்னெண்டா இருக்கா. கொஞ்சம் வாயை மூடுறியா? நீ கிண்டல் பண்றதா இருந்தா வாயை மூடிக்கிட்டு இரு. என்ன புரியுதா? இது எப்படி சாத்தியம்? பாசிபிளே இல்ல. கல்யாணம் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முன்னாடியே நான் துபாய்க்கு வந்துட்டேன். கரீனா ஆண்டி அனுப்பி வச்சாங்க அவங்களுடைய ஈவென்ட் பிசினஸை ஹேண்டில் பண்றதுக்காக. முதல் ரவியை கொண்டாடல, ஹனிமூனுக்கு இல்ல. சோ என்னுடைய வைஃப் கிருத்தி எப்படி பிரெக்னென்ட் ஆவா சொல்லு? ஒரு வேளை அவ நிஜமாவே பிரெக்னெண்டா இருந்தானா
அவளை நான் கொன்னுடுவேன். நான் கிருத்திகாவை பத்தி இல்ல, பிரீதாவை பத்தி சொல்றேன். சாரி பேபி. நீ ஏன் சாரி சொல்ற? பிரீதா தானே பிரெக்னெண்டா இருக்காங்க. நான் ஏன் சாரி சொல்றேன்னா, ஏன்னா நான் தான் உன்னை துபாய்க்கு அனுப்புனேன், கரீனா அத்தை இல்ல. அவங்க வாயால அத சொல்ல வச்சேன், அவ்வளவுதான். வாட்? அப்படின்னா அது நீதானா? உன்னாலதான் 3 மாசமா நான் இங்க துபாயில நொந்துகிட்டு இருக்கேன். வல்லா பிபின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீதான் காரணம் அதுக்கு. ஏன் அப்படி பண்ண? எதுக்கு அப்படி பண்ணன்னு இப்பதான் புரியுது. ஏன்னா நான் கிருத்தியோட முதலிரவு கொண்டாடுறது உனக்கு பிடிக்கல, ரைட்? அஃப்கோர்ஸ் அது நடக்க கூடாதுன்னு நினைச்சேன். என்ன கிருத்திகா விட்டு விலகிருன்னு நான் உன்கிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன். உனக்கே தெரியும்ல, உன் விஷயத்துல நான் ரொம்ப பொசசிவ். தெரியும். 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணு. இல்ல, நான் சொல்றது கேளு. ஐ ஹேட் யூ முட்டாள் மகாராணி, ஐ ஹேட் யூ. உன்னாலதான் எங்க என் இளமை எல்லாம் வீணா போய்கிட்டு இருக்கு. என்கிட்ட என்ன இல்ல, லுக் அட் மீ. என்கிட்ட எல்லாமே இருக்கு. 2 கல்யாணம் ஆயிருக்கு. 2 கல்யாணம் எப்படின்னு சொல்லணும்னா, 1 ஃபுல் அபிஷியல் கல்யாணம் கிருத்தியோட, பாதி கல்யாணம் ஈவலோட, ஷர்லின் பேபியோட, அதோட அரை கல்யாணம் என் மனசுல பிரீதாவோட. அதாவது 3 பொண்டாட்டிங்களை வச்சுக்கிட்டு நான் இங்க துபாயில நொந்து போய்கிட்டு இருக்கேன். நான் பாட்டுக்கு போன்லயும் லேப்டாப்லயும் உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். அங்க முழு பொண்டாட்டி ஹோல்ல இருக்கா, இங்க பாதி பொண்டாட்டி ஹோல்ல இருக்கா. பிரமாதம். ஹாய் பிருத்வி. ஹாய் கிருத்தி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு இப்ப என்கிட்ட ஒரு ஆசமான நியூஸ் இருக்கு. நான் இப்ப உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இதை விட பெரிய குட் நியூஸ் வேற என்ன வேணும்? ஓ காட், இன்னொரு லைன்ல பாதி முதல் பொண்டாட்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன பண்றது? என்ன பிருத்வி நீங்க? எனிவேஸ், நீங்க நியூஸ் கேட்க விரும்பலையா? நம்ம வீட்டுக்கு ரொம்பவே கியூட்டான அழகான விருந்தாளி வர போறாங்க. தெரியும். கரண் பிரீதாவால தானே. உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சொல்லலையே. கிருத்தி, கம் ஆன் யா, இது காமன் சென்ஸ் தானே. கொஞ்சம் யோசி. நம்ம கல்யாணம் அன்னைக்கு ரிஷப் எங்க போயிருந்தாரு? லண்டன். நான் எங்க போயிருந்தேன்? துபாய். கரீனா ஆண்டி சொல்லியிருந்தாங்களா, அதுவும் முதலிரவுக்கு முன்னாடி. அப்புறம் சமீர் பேச்சுலர். மீதி இருக்கிறது யாரு? கரணும் பிரீதாவும் தானே. பரவாயில்லையே, நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. தேங்க்யூ. பேபி, ஐ அம் சோ சாரி. சொல்லாம கொள்ளாம ஏன் ஹோல்ல போட்டாரு? ஆபீஸ்ல இருந்து அர்ஜென்ட் கால் வந்துருச்சு, அதனால தான் நான் உன்னை ஹோல்ல போட்டேன். கிருத்திகா கிட்ட தானே பேசுற? இல்ல அப்படி இல்ல. நீ என்ன பேசுற பேபி? ஐயோக்கா, என்ன பண்றது? போன் எடுங்க ப்ளீஸ். ஐயோக்கா, ஏன் போன் எடுக்க மாட்டீங்க? நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். சுதி, போற கொடு. என்ன பண்ற நீ? எதுக்கு கட் பண்ணீங்க? இப்ப நம்ம அங்க தானே போறோம். அங்க போய் அவகிட்ட பேசலாம்ல. எதுக்கு அதுக்குள்ள நீ போன பண்ற? சரி வா போலாம். அம்மா, உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என்ன இவ்வளவு பெரிய விஷயம், இவ்வளவு பெரிய சந்தோஷம், இது எப்படி உங்க மனசுல புதைச்சிட்டு இருக்க முடியுது? என் மனசுல இருக்க ஆசைக்கு நான் போன்குள்ளேயே நுழைஞ்சு அக்கா வீட்டுக்கு போய் அவங்களை ஹக் பண்ணிப்பேன். நான் ஒன்னு சொல்லட்டுமா? எனக்கு அதுதான் ஆசையா இருக்கு. ஏதாவது மேஜிக் நடந்து அவ என் முன்னாடி வந்து நிக்கணும். உன்கிட்ட நான் எப்படி சொல்றது? இத கேட்டா ஒரு அம்மாவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? ஏன்னா அவ 9 மாசம் சுமந்து பெத்த குழந்தை. அவ எந்த குழந்தைய தன்னோட செல்ல குட்டியா நினைச்சாலோ, அவ வாழ்க்கையில இன்னொரு செல்ல குட்டி வரப்போகுது. நான் பெத்த பொண்ண எப்படி எல்லாம் கொஞ்சணும்னு ஆசையா இருக்குன்னு உனக்கு தெரியாது. எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு. விட்டா நான் ஓடிடுவேன். பிரீதாவோட முகத்தை இப்படி என் கையால புடிச்சு அவளுக்கு நிறைய முத்தம் கொடுத்து அவளை ஆசீர்வாதம் பண்ணணும். எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு. நான் ஓடி போய் அவளை கட்டி புடிச்சுக்கணும். எதுக்குமா எமோஷனல் ஆகுறீங்க? அக்காவோட நிலைமைய பாத்தியா? சினிமால எல்லாம் நடக்குமே. பாட்டியாக போறாங்க தெரிஞ்சதும் அவங்க ஓவரா எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொடுப்பாங்க. ஒரு நிமிஷம்.
இங்கிலீஷ் மூவில கூட பாட்டி ஆக போறவங்க இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்களா என்ன? ஆமா, அதுல என்ன இருக்கு? வெள்ளைக்காரங்களுக்கு உணர்ச்சி இல்லையா என்ன? போதும் 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 போதும், நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க. இன்னைக்கு சண்டை வேண்டாம். இங்க பாரு, நான் போய் ஆட்டோவை கூப்பிடுறேன். நீ அந்த கிஃப்ட் எடுத்துட்டு வா. ஜானகி, நீ கதவை சாத்தி வீட்டை பூட்டிட்டு வா. சீக்கிரமா இது வந்து சேருங்க. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. ஹலோ. ஓ காட், ஒரு விஷயம் பக்கவாயிடுச்சு. என்னுடைய போஸ்ட் இளமையை கூட இவ கெடுத்துருவா. கிருத்தி, சோ சாரி. ஆபீஸ்ல இருந்து, ஹெட் ஆபீஸ்ல இருந்து ஒரு அர்ஜென்ட் கால் வந்துருச்சு. சரி சரி, எனக்கு புரியுது. என்னாச்சு? ஏன் அமைதியாயிட்ட? பிருத்வி, உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? எனக்கு இப்பெல்லாம் அந்த ஷோல என்ன பிடிக்கவே இல்லை. இப்பதான் பார்த்தேன், அவ போன்ல பேசிட்டு இருந்தா. ரிஷப் அண்ணா கிட்ட தான் பேசிட்டு இருந்திருப்பா. நான் தான் அந்த ரிஷப் இல்ல, நான் தான் அந்த ஷர்லின் கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டேன். எவ்வளவு கோவமா, எவ்வளவு மரியாதை இல்லாம பேசிட்டு இருந்தா தெரியுமா அவ? இப்போ யாராவது அப்படி பேசுவாங்களா என்ன? எனக்கு பிடிக்கல. அப்படிலாம் சொல்லக்கூடாது கிருத்தி, அவங்க உன்னுடைய அண்ணியாச்சு. பிருத்வி, முதல்ல நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்றதை நிறுத்துங்க, சரியா? நான் இதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு. நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணும்போது உங்களையும் எனக்கு பிடிக்கிறதே இல்லை. ஹலோ, கட் பண்ணிட்டா? இவ்வளவு போனை கட் பண்ணிட்டா? பாவண்டா நீ. 1.5 பொண்டாட்டிங்களை வச்சுக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்க. இந்த 2 பேரும் அரை பொண்டாட்டியும் ஒரு பொண்டாட்டியும் நம்மள மென்னு தின்றுவாளுங்க. கரெக்ட் தான், எல்லாரும் சொல்றது கரெக்டா தான் இருக்கு. ஒரு புருஷனுடைய வாழ்க்கையில இந்த திண்டாட்டத்தை ஒன்னும் பண்ண முடியாது.